தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் விழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் இசையா. நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. என்னை காண்பவரே, thank you Lord, தீனம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. இசையா என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர் என்னை. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர் எசையா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை
கரங்களை தட்டி ஆண்டு மகிமை செலுத்துவோமா? ஒவ்வொரு நாள் நம்மை அதிசயமாய் நம்மேல கண்ணோக்கமாய் இருந்து நம்மை பாதுகாத்து வருகிற நல்ல தேவன். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடல கூட நம்ம பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். அல்லேலூயா. ஆமென். பாடலின் கருத்து உணர்ந்தவர்களாய் நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, ஒரு தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தந்தை தாயினும் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, ஒரு தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி நீ, மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, ஒரு தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. மலை போன்ற எந்தன் மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டீரே, பின்னாலே எரிந்து விட்டீரே, பின்னாலே எரிந்து விட்டீரே. ஒரு தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, ஒரு தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, ஒரு தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, பாடுவோமா? தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தந்தை தாயினும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, ஒரு தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பாடினது போல மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் நம்முடைய பாவங்களை அகற்றி இருக்கிறார். அல்லேலூயா. மலை போன்ற நம்முடைய மாபெரும் பாவங்களை
முதுகுக்கு பின்னாலே அவர் எரிந்து வைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே அவர் போட்டு விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஆக இதுவரைக்கும் ஒரு தாயை போல தந்தையை போல நாம் நடத்தி வருகிற தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய கிருபை எண்ணினவர்களாக இந்த மாலவேளை இன்னொரு பாடலை கூட நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மையப்படுத்துவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. எல்லார் கருத்தை உணர்ந்தெல்லாம் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மையப்படுத்துவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். உள்ளத்தினால் சொல்லுமா, என்னை விட்டு என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சத்தத்தை வைத்து பாடுமா. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. எல்லாரும் சொல்லி பாடுவோம். ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவா ராப்பா என்ற சுகமானவர், யெகோவா ரூவா என்ற மெய்ப்பரானவர். ஆமென். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா.
நாமத்தை ஆண்டு மகிமை செலுத்துவோமா? அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கொஞ்சம் நேரம் எழுந்து இருக்கலாம். எழுந்து நின்று கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். இந்த அருமையான மாலை வேளை இந்த முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக இப்பொழுது தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதமாய் நம்மத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து அவளை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படியே துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற தூய ஆவியானவர் இந்த அருமையான மாலைவேளை நம்முடைய துதிகளிலே அவர் பிரியப்பட்டவராய் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயில திறந்து கர்த்தர் கடந்த 4 மாதமாய் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 5வது மாதத்தில் கூட இந்த 24ஆம் தேதி ஆண்டுடைய சமூகத்தில் இந்த மாலைவேளை அவரை துதிக்கும்படியாக அவரை உயர்த்தும்படியாக அவருடைய நாமத்துக்கு உண்டான கனத்தை செலுத்தும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகள் நினைத்தவர்களாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட எல்லார் வாயில திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். யாரும் அமைதியாக கூடாது. கர்த்தரை உயர்த்துகிற நேரம் இது, கர்த்தரை ஆராதிக்கிற நேரம் இது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை ஒருபோது கைவிடாமல் இதுவரைக்கும் அதிசயமாய் நடத்தி வருகிறீரே. உங்களுடைய அன்பை நினைத்தவர்களாய் உள்ளத்தின் ஆழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ நல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. இந்த மாலைவேளை நாங்களும் உயர்த்துகிறோம், உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. யெகோவா ராஃபா எங்களுடைய சுகமாய் இருக்கிறவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷாலோம் சமாதானத்தை தருகிறவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷம்மா எங்களோடு கூட இருக்கிறவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. Thank you Jesus. உமக்கு நன்றி 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 ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். உம்மை ஆராதிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி கரங்களை பாடுமா? உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் நல்ல கரங்களை நீ பாடலாமா? உம்மை இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
சேர்ந்து பாடுவோமா? ஆலயிலோ ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை ஆராதனை. Thank you அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஹalleluya. ஆலயிலோ ஆலயிலோ ஆராதனை அப்பாவுக்கே, ஆலயிலோ ஆமென் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தடும் நீரே. எல்லாம் சொல்லி பாடுவோமா? அவரே நம்முடைய ஆராதனை நாயகர், அவரே ஆராதனை வேந்தன். நல்ல உற்சாகமாய் ஆமென். ஹalleluya. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம், எங்கள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோம் ஆண்டவரே சுனீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோம் ஆண்டவரே சுனீரே. பிடி வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும். நல்ல ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை ஆராதிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நிறைந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். நல்ல விடுதலையோடு கூட, விடுதலையோடு கூட. ஆமென். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நல்ல கரங்களை ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை ஆராதிங்க பார்க்கலாம். ஷபரகதல மபரமபதல ரகல ரமனதல ரணரபா. ஆராதனை நாயகரே, நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya. அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, நீ நல்லவர் 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 நல்லவர். ஆண்டவர் கடந்த 4 மாத காலமாய் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்தின் இந்த ஆசீர்வாத கூட்டங்களில் வந்து பங்கு கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக எல்லாரும் கரங்களை உற்சாகமா தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தொடர்ந்து 3 நாள் கூட்டங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோம். தூரத்திலிருந்து வர்ற செய்தி விடாய்த்த ஆத்துமாக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீர் போல் இருக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளும் நம்மத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தூத்துக்குடி பகுதியிலிருந்து ஐயா உண்மையான ஐயாவை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய மகனை மறைத்து இன்றைக்கு வெளிப்பட வேண்டும். இங்கே அநேக வியாதிஸ்தர் சுகமாக வேண்டும். அநேகருடைய காரியங்களை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால வெளிப்படுத்த வேண்டும். நாம் எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் கூடி வர்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு அபிஷேகம் தரும்படியாக நம்மத்தில் வந்திருக்கிறதான ஆவடி வந்திருக்கிறதான ஸ்ரீமன் ஐயா அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்தும். எப்படியா ஸ்டாலின் பாஸ்டர் ஐயா ஜெபத்தில். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான 3 நாள் கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக, ஆண்டு விழாவுக்காக உமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, சபையை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஸ்தாபித்து இந்த பகுதி மக்களின் ரட்சிப்பை ஆண்டவரே நிலைநிறுத்தி இருக்கிறீர். இன்னும் அநேகரை கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வரும். அதற்கு ஆண்டவரே பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஆண்டு விழா நற்செய்தி கூட்டங்களும்
ஆண்டவரே அதன் ஒரு பகுதியாக இருந்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நாளையும் நாளை மறுதினமும் இன்னும் ஏராளமான மக்கள் வந்து உடைய வார்த்தைகளை கேட்கணும். ஆண்டவரே இன்றைக்கும் உடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க போகிற தேவனுடைய தாசனை நீர் உடைய வல்லமையுள்ள கருவியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் எடுத்து பயன்படுத்தும். இருபுறமும் கோருள்ள உம்முடைய பட்டயம் ஆண்டவரே வசனத்தை வெளிப்படுத்தட்டும். ஆண்டவரே உம்முடைய மகன் மூலமாய் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு இன்னும் உமக்குள்ளே வேறுண்ட ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். சபைக்கும் சங்கத்திற்கும் இன்னும் உம்முடைய நாம மகிமையாய் உம்முடைய மகன் மூலமாய் இன்றைக்கு வெளிப்படட்டும். இந்த ஸ்தல போதகர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும், மக்களை ஆசீர்வதியும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீர் சொன்னீரே. எல்லாருக்கும் உடைய ஆலோசனையை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதல் நாள் கூட்டத்திற்கு நேரத்தோடு வந்த, தாமதமாக வந்த, நடுக்கொண்டு வந்த எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாளைக்கும் மறுநாளும் தொடர்ந்து கூட்டம் நடக்கும். குறிப்பாக நாளைக்கு நம்முடைய சபையினுடைய ஆண்டு விழா கூட்டம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் வீட்டில் உள்ளவங்க இல்லை எல்லாத்தையும் கூட்டிகிட்டுங்க என்ன செஞ்சணும், வந்துடணும். நாளைக்கு யாரும் வீட்டில் சமையல் பண்ணக்கூடாது. உங்கள் எல்லாருக்காகவும் இங்கே சமையல் பண்ணி ஆயத்தமாக இருக்கும். அதனால் நாளைக்கு நேரத்தோட குடும்பத்தோட தெரிந்தவங்களையும் அழைச்சி வாருங்க. குறிப்பாக வியாதி உள்ள மக்களை அழைத்து வாருங்க. ஐயா ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அருமையான ஐயா அவர்களை நாம் வரவேற்போம். மனமகிழ்ச்சியாக இருக்கீங்களா? பண்டிகைனாலே சந்தோஷம் தான் இல்லையா? அல்லேலூயா. ஆண்டு விழா அருமையான, ஒவ்வொரு ஆண்டும் இப்படியாக திருச்சபைகளிலே ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். கடந்த ஜனவரியில் நான் வருகின்ற பொழுது தலைமை ஸ்தலத்திலே தலைமை போதகர் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தினால் பகல் கூட்டத்திலே நான் பேசும்படியாக வந்திருந்தேன். ஐயாவை பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும். ஆனால் முதல் அப்போ தான் அந்த பல முறை கூப்பிட்டாங்க, வர முடியாத சூழ்நிலை. வருவதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு அளித்தார். கர்த்தருடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொண்டேன். ஜனவரி மாதமே அவர்கள் என்னை இந்த தேதியை கொடுத்து புக் பண்ணி கொண்டார்கள். ஹல்லேலூயா. அருமையான தலைமை போதர் அவர்களுக்கும் திருச்சபையினுடைய இந்த சபையினுடைய போதர் அவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் விசுவாச மக்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 நாட்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆவியானவர் கிரியை செய்வார். நான் கருவிதான், ஊழியக்காரங்க. கர்த்தர் ஊழியக்காரர் மூலமாக செயல்படுவார், செயலாற்றுவார், அப்படி வல்லமை வழங்க பண்ணுவார். வார்த்தைகளை அனுப்ப நேரே குணமாக்குவார். இதான் கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. அதனால் இந்த நாளிலே ஒரு கவியை நான் பாடி, வசனம் கால்களுக்கு தீபம் பாதிக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த கவியை பாடி நான் தேவ சமூகத்தில் உடைய வார்த்தைகளை கொடுக்கும்படி ஆவியானவர் பேசும்படி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தேங்க்யூ ஹோலி. வசனம் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமாமே. வசனம் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமாமே. கிருபையால் என்னை நிறைத்து அழித்திடுவி ஆலோசனை. கிருபையால் என்னை நிறைத்து அழித்திடுவி ஆலோசனை. கர்த்தரின் கிருபைகளை பாடுவே, அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவே, நன்றி செலுத்தியே போற்றிடுவே. வசனோ கால்களுக்கு தீபமும் வெளிச்சமாமே. வசனோ கால்களுக்கு தீபமும் வெளிச்சமாமே. கிருபையால் என்னை நிறைத்து அழித்திடுவி ஆலோசனை. கிருபையால் என்னை நிறைத்து அழித்திடுவி
ஆலோசனை. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவே, நன்றி செலுத்தியே போற்றிடுவே. கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியார் மத்தியில் வெளிப்படுவீரார். நீர் பேச வேண்டும், நாங்கள் கேட்க வேண்டும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறார். ஆவியானவரை ஆட்கொண்டு நடத்துவீராக, அடிமையை மறைத்து வெளிப்படுவீராக. இந்த திருசைக்கு வந்திருக்கே ஒவ்வொரு ஆத்மாக்கள் உம்முடையது, நீ கிரை செலுத்தி வாங்கப்பட்டது, உமக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஆண்டவர் இந்த நாளில் ஜனத்தோடு பேசி இந்த முதலாம் கூட்டத்தில் அவளை சீர்படுத்தி சரிபடுத்தி தொடர்ந்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கிருபைகளை தார். உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மத்தியில் வந்திருக்க அருமையான ஸ்டாலின் பாசருக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களை ஆசீர்வதியும், அது செய்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்த கருத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதி கன மகிமையிலாமக்கை செலுத்துகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான ஸ்டாலின் பாஸ்டர் அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக பழக்கமானவர்கள். எங்கள் ஊரை சேர்ந்தவர்கள் தான். நாசிரியர் பட்டணம் அப்பகுதியில் மூக்குப்பிரி என்ற ஒரு பகுதி இருக்கிற அந்த ஊரிலிருந்து பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட சென்னையில் 53 ஆண்டுகளாக அவர்கள் பெரிய உயர் அதிகாரி இருந்தவர்கள். தீக்காவலை சேர்ந்து சபையில் சிசி சபையில் அவர் நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. செக்ரட்டரி டிசி இருந்து, ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. தீக்கா கட்சியில் சேர்ந்து கர்த்தர் அவர்களை சந்தித்தார். ஹல்லேலூயா. சந்தித்து இன்றைக்கி மாற்றி மகாபிரிய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி ஆவடியிலே பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல மாநிலங்களுக்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர்கள். கடந்த நாட்களில் ஒரு 10 நாளுக்கு மையம் வந்து போன வாரம் தான் இல்லையா, புதன் வேளன் வெள்ளி கடாட்சிபுரம் என்று ஒரு பெரிய மாநகரம். அந்த பட்டணத்திலே சிஎஸ்ஐ திருச்சபையில் இப்போ நான் கூட மாட்டாங்க பாஸ்டர்ஸ் எல்லாம், இப்போல்லாம் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர் வேணும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். அந்த சபையில் நான் ஒழுங்கு செய்திருந்தேன். ஐயா வந்து 3 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தார்கள். மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஜனங்கள். ஹல்லேலூயா. அவர் நம்ம மத்தியில் வந்திருக்கு, நம்ம பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஐயாட்ட நான் சொல்லியிருந்தேன், பாஸ்டர் வருவாங்கன்னு, வர சொல்லுங்க அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. சரி, மத்தியில் வந்திருக்கு, பெரிய சந்தோஷம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் அந்த கீழ் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் கீழ் வசனத்தை மொத்தம் வாசிங்க. 15ஆம் அதிகாரம். இருதயத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தி நம்முடைய எலும்புகளை என்ன செய்யுமா, புஷ்யாக்கும். என்ன செய்தி கேட்க வந்திருக்கிறோம்? இந்த பண்டிகை நாட்களிலிருந்து ஆண்டு விழாவிலே நல்ல செய்திகளை, ஆண்டுடைய வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை நாம் கேட்கும்படி வந்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் உடைய எலும்புகள் எல்லாம் புஷ்யாக்கும். ஹல்லேலூயா. விலகினமான உறுப்புகள் எல்லாம் பலப்படுத்தி அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விலகினத்தோடு கூட வந்திருக்கலாம். அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும், பலப்படுத்தும், சிறப்படுத்தும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. வந்தவர்களை வெறுமையாக அனுப்புகிற தேவனே அல்ல. ஹல்லேலூயா. நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்கள். நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்தவங்க டக்குனி வாசிங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். ஹல்லேலூயா. எவைகளை? மனுஷன் எதையோ கண்டுபிடிக்கிறான். அவைகளை, தேவனுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் வாஞ்சியோடு தாகத்தோடு தேடுகிறார்களோ ஆண்டவருக்கு ஜீவனை கொடுக்க, நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை அருள்ச்சிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119:72 வாசியுங்கள். 119:72 வாசியுங்கள். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பென வேதமே எனக்கு நலம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் என்னெல்லாமோ இருக்கிற தாவீது பெரிய அரசன், பெரிய மகாராஜா. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு என்னதான் நலம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்படி அநேக வார்த்தைகள் நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி
புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்கள். உன் கையில் இருக்கிறது என்னது? 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிப்புக்கான சுத்த சொற்கள். அப்போ ஆண்டு உருக்கி நம்ம கையில் கொடுத்துருக்காரு. 7 தரம் உருக்கி இந்த சுத்தமான வார்த்தையை, இந்த பொன்னான வார்த்தையை நம் கரத்திலே கொடுக்கிறார். இதை நாம் ஏற்றுக்கொள்ளும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை காண்போம், நன்மைகளை காண்போம், ஆசீர்வாதங்களை காண்போம். ஹல்லேலூயா. சரி, நான் செய்திக்கு நேரம் வருகிறேன். வாசியுங்கள். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதே இல்லை. தங்கள் வாயினாலே இன்பமாய் பேச, பிரசகரமா நல்லா இருந்துப்பா, உழைக்க நல்லா பேசினார்ப்பா, இன்பமான வார்த்தை பேசினா சொல்லுவாங்க. அவர்கள் இருதயமோ எங்க பின்பற்றி போகிறது? பொருளாசை பின்பற்றி போகிறது. இன்னைக்கு மனுஷன் எங்க இருக்கான்? பொருளாசை தான். எவ்வளோ சத்தியத்தை கேட்குறோம், எவ்வளோ வார்த்தைகளை கேட்குறோம், ஆனால் மனுஷன் இருதயனிச்சதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த எசேக்கியேல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சொந்த ஜனத்தை பார்த்து, தேவனுடைய ஜனத்தை பார்த்து தான் அங்கே ஆண்டவர் பேசுகிறார். அவனோட இருதயம் எப்படி இருக்கா? எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்க, உபவாச கூட்டத்துக்கு வருவாங்க, பண்டிகைக்கெல்லாம் வருவாங்க, சர்வீஸுக்கு வருவாங்க, எல்லாத்துக்கும் வருவாங்க. ஆனால் இருதயம் எங்கே இருக்குது? பொருளாசை. எனக்கு ஆண்டவர் தான் சொல்லுகிறேன். எனக்கு அனைவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குதா? பொருளாசை பின்பற்றி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லு, சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்பான்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிலாத்துக்கிட்ட சொல்லுகிறார். எடுத்து வாசிங்கள். யோவான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோவான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்படியானால் நீ ராஜாவோ என்றால் பிரதியுத்தரமாக நீ சொல்லுகிறபடி, நான் ராஜா தான்ப்பா, கிங்கு தான்ப்பா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன், இதற்கு தான்ப்பா அந்த உலகத்துக்கே வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்பான்னு சொன்னார். அல்லேலூயா. யாரெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவங்களாம் யாரை மாடுவாங்க? சத்தியவானாய் சத்தியவாட்டியை மாறும். ஆண்டோடைய நோக்கம் அதுதான். நம்மளாம் சத்தியவான்களாக இருக்கணும். சத்தியம் அதுதான் திருசபை. ஏன் இந்த திருசபையில் கூட்டங்கள் வைக்கிறார்கள்? ஏன் ஆண்டு விழா நடத்துகிறார்கள்? நீங்களெல்லாம் யாராக மாறணும்? சத்தியவான்களாய் சத்தியவாட்டியை மாறணும். எப்படியாவது சத்தியத்தை மேய்ந்து கொண்டு ராட்சி, அதான் இந்த சபையினுடைய என்னது தர்ஷன். சும்மா சபை நடத்துகிறாங்க. இந்த ஆத்மாக்களெல்லாம் எங்கே வந்து சேரணும்? எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும் தான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஊழியக்காரங்கள் கூப்பிட்டு வர்றாங்க, ஆண்டோடைய வார்த்தைகளை கொடுக்குறாங்க. அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19, 20 வாசிங்கள். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். வாசிமா. அன்றிய நான் சத்தியமுள்ளரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவர்களும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, உலகம் எங்கேயா இருக்கு? முழு உலகம். உலகத்தில் நிறைய நாடு என்ன நாடு தான்? சொல்லுங்க, கிறிஸ்துவ நாடு தான். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது உலகம் முழுவதும். அது அமெரிக்க தேசமாக இருக்கலாம், லண்டனாக இருக்கலாம், சுவிட்சர்லாந்தாக தான் இருக்கலாம். அப்போ நிறைய கிறிஸ்தவம் தான் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறார்கள். மனம் திரும்பலை, ரட்சிக்கப்படலை, தெய்வத்தை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் வருகை ரொம்ப சீக்கிரம். ஆகதான் வேகமாக துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனப்படுத்திக்கொள்ள. இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இருதயம். இருதயம் சுத்தமாக இருக்கணும்.
அக்தான் ஆண்டுமை அழைக்கிறார், சுத்திகரிப்பதற்காக, சீர்படுத்துவதற்காக. இந்த முதலாம் நாளே ஆண்டுமை சுத்திகரிக்க விரும்புகிறார், சீர்படுத்த விரும்புகிறார், கடைகளை பிடுங்கி கிளைகளை அறுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த முதல் நாள் நம்ம சீர்படுத்தி விட்டால் இந்த 2 நாட்கள் பெரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அல்லேலூயா. ரோமாபுரி சபைக்கு பவுல் சொல்கிறார் 3ஆம் அதிகாரத்தில் 10-11 சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து சொல்லுங்க வசனத்தை, எல்லாரும் நிஜ பாவம் கெட்டு போனார்கள், நல்லார் ஒருவமே கிடையாது, நன்மை சரி ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனாகியும் இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ வேதனைப்படுறார் பார்த்தீங்களா ஆண்டவர். நல்லவன் இல்லை, நீதிமான் இல்லை என்று சொல்லி கர்த்தர் வருத்தப்படுகிறார். அந்த ரோமாபுரி சபைக்கு பவுலை கொண்டு ஆண்டவர் எழுதுகளை பார்க்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து கேட்டு போனான், நீதிமான் ஒருவன் இல்லை எப்பான்னு சொல்லி வருத்தப்படுகிறார். நம்ம நீதிமானாய் மாற்றத்தான் ஆண்டவரை இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது மனுஷனுடைய எரித்தில் என்னென்ன தீங்கு இருக்கிறதையும் நான் பார்க்க முடிகிறேன். மனுஷனை எப்படிப்பட்டு உள்ளதான், எப்படிப்பட்ட உள்ளது, மனுஷனை எப்படி கேடுபாடு உள்ளது. எரேமியா சொல்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து 17ஆம் அதிகாரம் 9 சொல்லுகிறார், மனுஷனுடைய எப்படிப்பட்டதா, கட்டன்னு எடுங்க. 17:9 வாசிங்க. எரேமியா சொல்கிறார் பாருங்க. எல்லாவற்றையும் நல்லா கவனிங்க. எல்லாவற்றையும் பார்க்கலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளமாக இருக்கிற அதை அறியத்தக்கவன் யார்? அல்லேலூயா. ஆண்டு எங்கே தங்குறாரு? நமக்குள்ள தான் வாசம் பண்ணுறார். அப்படி தானே இல்லையா? யோவான் எழுதுகிறார், 10 எழுதுகிறார், 21:3 எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இதோ பரத்திலிருந்து பெரிய சத்தத்தை கேட்டு மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசம் பண்ணுவார், அவர் அவர்களுக்கு தேவனாயிருப்பார், இவர்களின் ஜனங்களாயிருப்பார் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சொந்த ஜனம், இது என்னுடைய சம்பத்து அப்படின்னு சொல்லுவார். நான் புதிய ஏற்பாட்டில் அப்படி சொல்லலை. என் பிள்ளைகள் என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள், உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை என்னுடைய பிள்ளைகளும் சரி அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டில் நாம் யாரு சொல்லுங்க, வாய் திறந்து. சபைக்குள்ள தான் இருக்கும், சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். தகப்பன் பிள்ளை இந்த உறவை உண்டாக்கத்தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. இழந்து போனதை தேட வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அது நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இருதயத்தில் கசப்புகள் இருக்கக்கூடாது. இருதயம் சுத்தமாக இருந்தால் தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவார், நம்மோடு பேசுவார், நம்மோடு வெளிப்படுவார். பிரியமானவர்களே, ஆகவே இருதயம் சுத்தமாக இருக்கணும். எனக்கு இருதயம் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியமானங்கள், அவங்க தான் தேவனை தரிசிக்க முடியும். இன்னைக்கு ஏதாவது இருக்குமானால் இதெல்லாம் களைந்து போட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் விதைக்கிறது யாரு? களையெல்லாம் விதைக்கிறது யாரு? சைத்தான். ஆரம்பத்தில் இவன் யார் தான்? கொலபாதகன். ஆண்டவரே சொல்லுகிறார் 8ஆம் அதிகாரம் 41 யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44 வசனத்தில் சொல்கிற வாசியங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 44 வசனம். பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சலின்படியே செய்ய மனதா இருக்கிறீர்கள். மனதை ஒப்பு கொடுத்துட்டீங்க, சாத்தான் கடன் கொடுத்துட்டீங்க, இருத்தை அவனுக்கு கொடுத்துட்டீங்க. அவன் ஆதி முதற்கொண்டே மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனுக்கு இல்லாதபடியினால் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். தன் சொந்தத்திலிருந்து அவன் பேசுகிறான். நீங்கள் என்ன விசுவாசிகள் சொல்லி ஆண்டவர் சொந்த ஜனங்களை பார்த்து சொன்னார். அவங்க பேர் என்னது? மனுஷ கொலபாதகன், பொய்க்கு பிதா. அவன் நம்முடைய ஆண்டவர் யார்? மெய்க்கு பிதா. அல்லேலூயா. அவன் பொய்க்கு பிதா. அவன் பொய்யை தான் சொல்லுவான், உண்மையை பேச தெரியாது. பிரியமானவர்களே, அதை யோவான் 10:10 சொல்லுகிறார். யாரு? திருடனும் கொல்லவும் அழிக்க வந்த வேறு ஒன்றுக்கு அவன் வரான். அல்லேலூயா. அந்த வேலை அழிக்கிற வேலை தான், ஆத்துமாக்களை கொலை செய்கிற வேலை தான். இந்த வரைக்கும் அவன் செய்து ஆதி முதற்கொண்டே அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். என்றைக்கு ஆண்டவர் படைத்தாரோ மனுஷன் அன்று முதல் இன்று வரைக்கும் அவன் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறான். இதெல்லாம் அழிக்கும்படி தான் தேவகுமாரன் செய்தாரா?
வெளிப்பட்டார். இந்த இரட்சகரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் நமக்குள் வாசம் பண்ணுகின்ற பொழுது இவைகளால் மட்டும் வெளியேறி போய்விடும். ஹல்லேலூயா. சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப்படும். இங்கே நம்ம இதயத்தை கெடுப்பது, ஆத்மாவை கெடுப்பதெல்லாம் சாத்தானுடைய வேலை தான் பிரியமானவர்களே. ஆகவே தான் வேதம் தெளிவுபடுத்துகிறார். பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 7-8 சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவர் என்று சாத்தான் எப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவர் உங்களை அவர் மேலே வைத்து விடுங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளிக பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறார். ரொம்ப கவனம் சபையே, கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்ம இருதயத்தில் யார் வாசம் பண்ண வேண்டும்? தெய்வம் வாசம் பண்ண வேண்டும். இப்போ எதிராளிக பிசாசவன் யார் விழுங்கலாம், யார் ஏமாந்துருக்காங்க, யார் ஜெபத்தில் குறையா இருக்காங்க, யார் ஆராய்ச்சிக்கு போகாமல் இருக்காங்க, அந்த பலகீனமாக பார்த்து ஈஸியாக இருந்துச்சு கவிழ்த்து போட்டுருவான். ஆனால் தான் பேதுரு எழுதும்போது, எதிராளிக பிசாசம் கட்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுந்த வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதாவது தொடர்ந்து இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வருகின்ற பொழுது கர்த்தர் நம்மோடு வெளிப்படுவார், நம்மோடு பேசுவார், உலகத்தை ஜெயிக்க, சாத்தானை ஜெயிக்க நமக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜாக்கிரதையாக இருக்கொண்டு பிரியமான தேவனுடைய ஜனமே. இன்னொரு வசனம் சொல்லி யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 14-15 நீங்கள் வாசித்து பாருங்கள். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 14-15 வாசித்து பாருங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதீர்கள், பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்தில் இறங்கி வராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்க்கு அடுத்ததுமாக இருக்கிற பேய்த்தனம் சொல்லப்பட்டு பேய்க்குரிய குணங்கள் அதெல்லாம். அப்படி இருத்தை யாருக்கு இடம் கொடுக்கூடாது? சாத்தானுக்கு. உங்களுக்கு கசப்பு, அந்த கசப்பு யார் உண்டாக்குறது? சைத்தான் பண்ணுற வேலை. அவன் தான் கசப்பு உண்டாக்குவான், பிரிவினை அவன் தான் உண்டாக்குவான். விசுவாசி நல்லா பேசுறதுக்கு ஒருத்தர் பேச விட மாட்டான். ஏதாவது ஒரு காரியத்தை செய்து பிசாசு நினைச்சுவான், பிரிவினை உண்டாக்குவான். அப்படி இதயத்தை கசப்பான எண்ணத்தால் நினைச்சணும், இன்னைக்கு எடுத்து போட்டுடணும். அல்லேலூயா. அப்படி இருக்குமானால் பெரும்பாலும் நான் ரட்சிக்கப்படுறேன்னு சொல்லாதுன்றார் யாக்கப்படுகிறார். நான் ரட்சிக்கப்படுறேன்னு சொல்லாத. நீ ரட்சிக்கப்படலே அர்த்தம், நீ பூரணப்படலே அர்த்தம், நீ தெய்வத்தின் அறிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் புரியாம தெய்வத்தை நம்ம அறிந்திருந்தோமானால் நான் சாத்தானுக்கு இடம் கொடுக்கவே மாட்டோம். அல்லேலூயா. சத்திய வார்த்தைக்கு கொடுப்போம். ஆக யாக்கோபு அங்கே தெளிவாகிறார். இது எங்குள்ள ஞானமா? இது பரத்திலேயே தெய்வ ஞானம் அல்ல. இது யாருக்குரியது? உலகத்துக்குரியதும் லௌகிக சம்பந்தமானதும் பேய்த்தனத்துக்குமா இருக்கிறார். இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இடம் கொடுத்தா சாத்தான் நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை நாம் களைந்து போட வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. கடைசி காலத்தில் இருக்க இனி காலம் செல்லாது. சபை நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற, ராட்சியத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த ஆயத்தப்படுத்துகிற காலமே நினைச்சு அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்படி இருக்க, நல்லா கவனிங்க, கர்த்தர் தயவுள்ளர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்க்கடத்தையும் சகல விதமான கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு என்ன பால் கொடுத்துருக்காரு? பசும்பால் அல்ல. ஹல்லேலூயா. ஆமாம், ஞானப்பால், கலங்கமில்லாத ஞானப்பால். நாம் இதிலே வாஞ்சியா இருக்கின்ற பொழுது என்ன செய்வார்? ஆண்டவரை உயிர்ப்பிப்பார், புதுப்பிப்பார். ஹல்லேலூயா. அப்படி அன்பை ருசித்தது உண்டானால், அவரை அறியக்கூடிய அவர் நமக்கு இருக்குமானால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மற்றவர்களை இடம் கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க, ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்க்கணத்தையும் கபடத்தையும் வஞ்சகங்களையும் ஆமைகளையும் புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு ரட்சிப்புக்கு வளரும்படி
புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசமாகிய கலங்கமில்லாத ஞானப்பெயர் வாஞ்சியா இருக்கு. ஏல வாஞ்சியா இருக்கணும்? கலங்கமில்லாத ஞானம். அப்போ புதிதாக பிறந்த குழந்தைன்னா யாரு? மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டு ஞானஸ்நானம் தான் புதிதாக பிறந்தவர்கள். அல்லேலூயா. ஒரு பாவத்தெல்லாம் அடக்கம் பண்ணிடுறீங்க, புறங்குறலை விட்டுறீங்க, எல்லாத்தையும் ஒழித்து கட்டி எல்லாம் அடக்கம் பண்ணப்படுகிறார். அப்போ நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தை போல இருக்கணும். புதிய மனுஷனாக இருக்கணும். ஒரு ஜலத்தினாலும் பிறக்காவிட்டால் ராஜ்யத்துக்கு நுழைய முடியாது. இதெல்லாம் அடக்கம் பண்ணி ஆகணும். இதெல்லாம் நமக்கு இருக்குமானால் தேவனோடு வாசம் பண்ண முடியாது. எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் பதில் கிடைக்காது. இதெல்லாம் மட்டும் களைந்து போட வேண்டும். ஏன்னா அவர் தங்குகிற ஸ்தலம், அவர் குடியிருக்கிற ஆலயம். பிரியமானவர்களை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இது எப்போவுமே சுத்திகரிக்கணும், சுத்தமாக இருக்கணும். அவர் விரும்பாத காரியத்தை அப்புறப்படுத்த வேண்டும், களைகளை பிடுங்கி போட வேண்டும். பிரியமானவர்களே, எபேசி பவுல் எழுதுகிறார் 4ஆம் அதிகாரம் 30 வாசி பாருங்க. 4ஆம் அதிகாரம் 30, 31, 32 வாசிங்க. சகல விதமான கசப்பும் கோபமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த ஒரு துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு மன்னிங்கள். அல்லேலூயா. தான் கிறிஸ்துவின் சுவாபங்கள். ஒருவருக்கு மன்னிக்கணும், பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். சபை நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. சிலுவையிலே ஆண்டவர் சொன்ன முதல் உபதேசம் என்னது? பிதாவே. அப்போ நமக்கு அந்த சுவாபம் வேணும்ல? மன்னிக்கிறோமா? இந்த சுவாபம் இருக்கா? என்னை எப்படி பேசிட்டாள, அவள் செத்தாலும் முகத்தில் மன்னிக்க மாட்டேன். அல்லேலூயா. இப்பெல்லாம் தீர்மானம் பண்ணிவிடுவோம். இப்பெல்லாம் தீர்மானம் பண்ணாதீங்க. ஒருவருக்கு மன்னியுங்கள். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கோம். நம்ம தான் தேவ சன்னதி, தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதி, பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதினா அவரை போல் வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் பாருங்கள், ஒரு பகுதியில் ஆண்டவர் தெளிவாக ஒரு உவமை எழுதித்து இருக்கிறார். லூக்கான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 11 சில வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். லூக்கான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 சில வசனத்தை வாசியுங்கள். 2 குமாரர் இருந்தார். நல்லா கவனிங்க. 2 குமாரர் இருந்தார்கள். தகப்பனை நோக்கி, தகப்பனே என்றான். அந்தபடி தன் ஆசியை இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு எங்கே போயிட்டான்? தூரமாக போயிட்டான். இங்கே இருந்தால் அப்பா சத்தம் போடுவார், உடனே கொடுத்துருப்பாரு சொத்தை பிரித்து. தொல்லை தாங்க முடியாமல், உபத்திரம் தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் பிரித்து கொடுத்தார். நாள்தோறும் உபத்திரப்படுத்தியிருப்பான், அப்பா தொல்லைப்படுத்தியிருப்பான், வேதனைப்படுத்தியிருப்பான். அப்பா தொல்லை தாங்காமல் சொத்தை பிரித்து கொடுத்துற போடான்ட்டார். அங்கே எது என்னாச்சு? கடைசியில் தகப்பரை விட்டு தூரம் போயிட்டான். அப்பா கூட இருக்கும்போது நல்லா தான் இருந்தா, இருதயம் நல்லா தான் இருந்தது. கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட ஆலோசனை கேட்டு, தீய ஆலோசனை கேட்டு அந்த இருதயத்தில் சாத்தான் கடன் கொடுத்துட்டான். நல்லா இருந்த வெனிச்சதான் நண்பருடைய வார்த்தை கேட்டு அநேக நண்பர்கள் கெடுத்து விடுவார், தீய நண்பர்கள் கெடுத்து விடுவார். கெடுத்து சொத்தெல்லாம் பிரித்து, ஆசையெல்லாம் பிரித்து தூர தேசம். இங்கே இருந்து அப்பா கண்டிஷன் பண்ணுவார். பீடி பிடிக்கூடான்னு சொல்லுவார், சினிமா பார்க்கக்கூடான்னு சொல்லுவார், கட்டணம் சேரக்கூடான்னு சொல்லுவார். சொல்லி நினச்சிட்டான், தனியாக போயிட்டான். கடைசியில் கெதி என்னாச்சுது? என்னங்க ஆச்சுது? எல்லாத்தையும் நினச்சிட்டான், எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். ஏன்? தகப்பனோடு தூரம் போயிட்டான். தகப்பனோடுக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தான், சந்தோஷமாக இருந்தான். இப்போ தகப்பன் வீட்டில் இருக்கிறோம், தகப்பனோடு கூட இருக்கிறோம். தகப்பன் பிரிஞ்சு போகக்கூடாது. அல்லேலூயா. இது அப்பத்தின் வீடு, ஆசீர்வதிக்கிற ஒரு இடம். அவரை விட்டு விலகி நினைச்சக்கூடாது, ஓடவே கூடாது. அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். இந்த திருசபையில் நாம் அங்கத்தில் இருக்கிற நாம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு அதுபடி நடப்பதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடைசியில் கெதி என்னாச்சுது? எல்லாத்தையும் இழந்து போனோம். ஆண்டவர் பஞ்சத்தை அனுப்பினார். ஆனால் சரிப்படுத்தவர்கள் பஞ்சத்தை நினைச்சதாரு அனுப்பினார். நல்லா கவனிங்க, என்ன செய்தார்? ஆண்டவரே அந்த பஞ்சத்தை அனுபவித்தார். கடைசியில் சாப்பிட்ற கூட இல்லை, அவனுக்கு வழி இல்லை. என்னத்தை சாப்பிட்டான்? கடைசியில் என்ன வேலை கிடைச்சது அவனுக்கு? ஐஏஎஸ் வேலை கிடைச்சது, பன்றி மேய்க்கிற வேலை கிடைச்சிது. அல்லேலூயா. கடைசியில் தகவல் விட்டு போனபடியினால்
எல்லா ஆசத்தையும் இழந்து போனான் பிரியமானவர்களே. இழந்து போய் அங்கே வேதனைப்படுகிறான், சஞ்சலப்படுகிறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தரித்திரமாய் மாறிவிட்டான். அப்பாவோடு இருக்கும் மனமகிழ்ச்சியாக இருந்தான், சந்தோஷமாக இருந்தான், அப்பாவுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இருந்தான். சாத்தான் உள்ளே பூந்துட்டான், ஏவாளுக்குள் பூந்த மாதிரி அங்கே பூந்துட்டான். ஹல்லேலூயா. வாழ்க்கை சின்ன பின்னமானது, வாழ்க்கை பஞ்சம், வாழ்க்கையில வேதனை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மனமகிழ்ச்சி இழந்து போனான், ரட்சிப்பை இழந்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தான் அங்கே போய் நினைக்கிறேன், ஐயா எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களே, எங்கள் அப்பாவோட இவ்வளோ ஆசீர்வாதம் வீடு, நான் இப்படி தவறு பண்ணிட்டேன்னு சொல்லி உணர்வு புத்தி தெளிகிறான். என்ன தெளிகிறான்? புத்தி தெளிகிறான். அங்கே போய் எல்லாம் இழந்த பண்ண அவனுக்கு என்ன வருது? புத்தி வருது. ஐயையோ இதயத்தை சாத்தானு கொடுத்துட்டேனே, எல்லாம் இழந்து போயிட்டேனே, சொத்தெல்லாம் இழந்து போயிட்டேனே, ரொம்ப வேதனைப்படுறான், சஞ்சலப்படுறான். கடைசியில் தீர்மானம் பண்ண, என்ன தீர்மானம் பண்ணுறான்? வாசிங்க. நான் இப்போ எங்கே போகிறேன்? எங்கள் அப்பாட்ட தான் வரப்போகிறேன் மீண்டும். தகப்பன்ட்டு போய், தகப்பனே நல்ல கவனிங்க, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்துட்டப்பா, இனிமேல் உமது குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, வைத்துக்கொள்ளும். எழுந்து புறப்பட்டு தகப்படுத்த வந்தா போதும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் பண்ணான், இழந்து போயிட்டான், வேறு வழி கிடையாது. எங்கே தான் வரணும்? மறுபடியும் அப்பா விட்டு தான் வரணும். இங்கே வந்தால் தான் மறுபடியும் ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா அப்பா விட்டு போயிட்டான், சொல் பேச்சு கேட்கல, கீழ்ப்படியில, சத்தியத்தின்படி நடக்கலை, கெட்ட நம்மளை பேச்சை கட்டி நினச்சிட்டான். இருத்தில் பொல்லாத சென்ற இடம் கொடுத்தான். எல்லாத்தையும் தாறுமாறாய் வாழ்ந்து ஜீவியத்தை அடித்து விட்டான். வாழ்க்கை சின்னாபனமானது, வாழ்க்கை பஞ்சமாய் மாறி போனது. ஆனால் புத்தி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? புத்தி தெளிந்தான். எல்லாருக்கும் என்ன தெரியணும்? புத்தி தெளியணும். அல்லேலூயா. சும்மா வந்துட்டு போகிற பிரயோஜனம், புத்தி தெளியணும். ஆண்டோடைய வார்த்தை வரும்போது புத்தி தெளிந்து நடக்கணும். ஐயோ நான் இதில் குறையாக இருக்கிறேன், நான் தவறு செய்திருக்கேன், அந்த உணர்வு நமக்கு உண்டாக வேண்டும். நமக்கு ஒரு உணர்வுள்ள ஆவி எப்போது இருக்கணும்? அந்த உணர்வுள்ள ஆவி இருக்க, உணர்வுள்ள ஆவி வந்தது, புத்தி தெளிந்தான். மறுபடியும் எங்கே தான் வந்தான்? தகப்பனை தேடி வந்தான். தகப்பிட்டு வந்தான தகப்பை பார்த்துக்கிட்டே இருக்கார். போனானடா, என்னடா ஆச்சு இந்த பிள்ளை? அப்போ ஃபோன்லாம் கிடையாது, செல்லுலாம் கிடையாது, அப்படி தானே பஸ் அப்படி தானே. லெட்ரு பட்டெலாம் எவ்வளோ நாள் கழிச்சு வந்துச்சேன். போனோன்னா காணடா. பணம் போனாலும் பரவாயில்ல, அந்த ஆத்மா வந்து சேரிச்ச தகப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. வேதனையோடு இருப்பாக்க தினமும் பார்த்துருப்பார். வரானா, போனோன்னா காணுமாடா. பணம் போனாலும் பரவாயில்ல, ஆள் வந்து சேர்ந்தா போதும்டா, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது, என்னாலும் பார்த்துருப்பா, தகப்பன்ல பிள்ளை மனம் என்னாச்சு? பிள்ளை மனம் பித்து, பெத்த மனம் பிள்ளை மனங்கள். இது பித்து போய் பிடிச்சி கிடக்கு. போனதை காணுமே பித்து பிடிச்சி போச்சு. இது தினமும் ஊற்று ஊற்று பார்க்குது. வருவானா, காணுமடா, தினமும் எதிர்பார்க்கிறார் தகப்பன். அதாயா நம்ம அப்பா ஏசப்பா. அல்லேலூயா. நீ தூரம் போனாலும் உன்னை எதிர்பார்த்து கொண்டே இருக்க. என் பிள்ளை வந்துவிட மாட்டானா? என் நண்டையில் வந்துவிட மாட்டானா? மறுபடியும் மந்தைக்கு வந்து சேர்ந்துட மாட்டானா? என் பிள்ளையாக மாற மாட்டானா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்க. ஏதாவது தகப்பனுடைய இருதயம். அல்லேலூயா. அதை தகப்பன் பாருங்க, தூரந்து வரான். பண்ணி மேய்ச்சம் எப்படி இருப்பான்? அழகாக இருப்பானா? எண்ணெய் தேய்ச்சி எத்தனை நாள் ஆச்சோ? ட்ரெஸ்ஸுக்கு துவச்சி எவ்வளோ நாள் ஆச்சோ? நாரி போய் வரான், ஊத்தையாக வரான், ஊத்த மனுஷனாக வரான். பிள்ளை பையே நடையெல்லாம் பார்க்க அவன் மாதிரி தெரியும், ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தெரில. அவனுக்கு யார் தெரியுது? என் பிள்ளை தான் வரான். நடையை பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். என் பிள்ளை தாண்டா வரைஞ்சி ஓடி போய் வரைஞ்சனா. ஏன் கை தட்ட மாட்டீங்களா ஆண்டவருக்கு? அல்லேலூயா. கட்டி பிடித்து கொண்டான், முத்தமிடுகிறார். யோ காணாம போய் பிள்ளை வந்துட்டான் ஐயா, செத்து போனா மறுபடியும் உயிரோடு வந்துட்டான். அல்லேலூயா. என்ன நடந்தது? என்ன நடந்தது? கன்றுக்குட்டி அடித்து, மோதிரலாம் போட்டு, பாதரட்செல்லாம் போட்டு, இழந்து போனெல்லாம் திருப்பி கொடுத்தார் தகப்பன். அல்லேலூயா. ஆமாம், பாதரட்சை கொடுத்தாரு. நீதியின் வஸ்திரத்தை தரிக்கிறாரு. வஸ்திரத்தில் இழந்து போனான், கெட்டு போயிட்டான். ஆண்ட மறுபடியும் ஒன்று கிடைச்சார புதிய வஸ்திரம், நீதியின் வஸ்திரத்தை தரிக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். பாதரட்சை போடுகிறார், முத்தரிக்கிறார். என் பிள்ளை தங்கி முத்திரமத்தை போடுகிறார். பிரியமான பிள்ளையே, ஆண்டவர் தன்னிடத்தில் மறுபடியும் அவனை சேர்த்து கொண்டார் தகப்பன். அல்லேலூயா.
விருந்து வைக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள ஒருத்தன் இருக்கான். வீட்டுக்குள்ள ஒருத்தன், என்னப்பா இது ஒரே ஆட்டமாக இருக்க, கொண்டாட்டமாக இருக்க, என்ன சமாச்சாரம், நம்ம கண்டுபிட்டு அடிக்கிறாங்க, என்னமோ விருந்தெல்லாம் இருக்கு, என்ன சமாச்சாரம், மூத்த வந்து விசாரிக்கிறான். இல்லைப்பா காணாம போன தம்பி வந்துட்டானா. அவன் நினச்சான் சொத்து போகிறான் நமக்கு தான்டா, வந்து துணையிட்டானாடா. வந்து அப்போ அவட என்ன ஆசை இருந்தது உனக்கு? சொல்லுங்க, பொருள் ஆசை. என்ன ஆசை? அப்பா கூட தான் இருக்கிறான். அப்பாவும் சொல்கிறாரு, எல்லாம் உனக்கு தான்டா, இந்த சொத்துலாம் உனக்கு தான், அவனுக்கு கொடுக்கல, நான் எல்லாம் உனக்குரியதான். அவனுடைய எண்ணமெல்லாம் என்ன செய்யலை, சொத்துக்கு வந்துட்டான், எப்படி பங்கிட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அவன் பொறாமை கொண்டு அவன் தன் சகோதரனை அங்கீகரித்து கொள்ளல. அல்லேலூயா. யார் கட்டகுமாரன்? யார் கட்டகுமாரன்? வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் கட்டகுமாரன். அல்லேலூயா. இவன் மனம் திரும்பி வந்துட்டானே, இவன் ரட்சிக்கப்பட்டானே, இவன் தான் நல்லவன். அல்லேலூயா. இவன் தான் நல்லவங்க. அவன் வீட்டுக்குள்ளே இருந்தால் அப்பா கூட தான் இருக்கான், ஆனால் ரட்சிக்கப்படலை. அப்பா வார்த்தை கீழ்ப்படியல, பொறாமை அவனுக்கு என்ன இருந்தது? இருதம் பிறப்புறம் வந்துட்டானடா, நமக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் வந்து போயிடுச்சாடா அப்படின்னு சொல்ல வேதனைப்படுறான். அவர் சொல்கிறாரு, அது என் சொத்து உனக்கு தான்டா, ஏன்னா அவன் சொத்தை ஏற்கனவே நான் பிரித்து கொடுத்துட்டா, அழிச்சிட்டான், இனி அவனுக்கு அந்த சொத்து கொடுக்க மாட்டேன், எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தான் அப்போ சொல்ல. அப்போ கூட கேட்க மாட்டேன்றா, நம்ப மாட்டேன்றா. அல்லேலூயா. கனையுடைய வாழ்க்கை அப்படித்தான். நம்மடி இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் எப்போதும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அவர் எதிர்பார்க்கின்ற பாத்திரமாக இருக்க வேண்டும். ஆகவே கெட்ட குமாரன் என்று சொல்லுவாங்க. அவன் கெட்ட குமாரன் அல்ல, இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொண்டான். அவன் தான் நல்லவன். அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தவனுக்கு வாழ்க்கை கொடுத்தா, புத்தி தெளிஞ்சிட்டு இல்லை, இழந்து போன சொல்லி அறிந்து கொண்டான், புரிந்து கொண்டான். வாழ்க்கையை ஆண்டவர் செழிக்க வைத்தார். மறுபடியும் ஆண்டவர் உயிர்ப்பித்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறோம். சுகத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? பணத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? வேலை இழந்து போயிருக்கிறீர்களா? எதை இழந்து போயிருக்கிறார்கள்? இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையை புதிய வழிகளை திறக்கப் போகிறார். அதிசயங்களை அவர் காண செய்ய போகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே வழிகளை திறக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னொரு மனுஷனை குறித்து நம்மளோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். வாசிங்க லூக்கான சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 சில வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். லூக்கான சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 சில வசனத்தை வாசி. நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வரமாயிருந்த சகே என்னப்பட்ட ஒரு மனுஷன், இயேசு எப்படிப்பட்டவரோ வகை தேடினார். குள்ளனாய் இருந்தபடியினால் போகும்படியின் முன்னாக பார்க்கும்படி காட்டத்து மத்தியில் ஏற்ற போதும். அவன் யாருங்க? ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அவன் யாரு? ஏற்கனவே ஐஸ்வர்யவான், பணக்காரன், கோடீஸ்வர பிரபுவன், சாதாரண ஆள் கிடையாது, ஆயக்காரன் தலைவன். ஆனால் ஜனம், உலக மக்கள்லாம் அவனை தவறான்றாங்க. என்னறாங்க? படத்தெல்லாம் நினச்சிருக்கான், லஞ்சம் வாங்கி சேர்த்துருக்கான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பாருங்க, அவன் தேடி எவ்வளோ வகை தேடி பார்த்தான், உள்ள போடுறதுக்கு வழி தேடினான், வழி கிடைக்கல. ஆனால் ஒரு தீர்மானம், இன்னைக்கு எப்படி அந்த ஏசனாரை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர். இவ்வளோ கூட்டம் இருக்குதே, இவ்வளோ ஜனம் பின்னாடி போகிறாங்களே, ஏன் இவ்வளோ ஜனம் போகிறாங்க? ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு நிம்மதி இல்லை. பணம் இருக்குங்க, ஆசை இருக்குங்க, பதவி இருக்கு, எல்லாமே இருக்கு, அவனுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லை. அதை அறிந்துதான் இன்னைக்கு எப்படியான்னு அவரை பார்த்துன்னு சொல்லி காட்டாத்து ஏறிட்டான். ஒரு பெரிய ஆஃபீஸர், சாதாரண ஆள் இல்லை, ஆயக்காரன் தலைவன், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், பெரிய ஆஃபீஸர். நாங்கள்லாம் தொழில் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது பெரிய மளிகை கடை வச்சுருந்தேன், ப்ரொவிஷன் ஸ்டோர், சினிமா தேட்டர்லாம் வச்சுருந்தேன். திடீர்னு யாருன்னா ஆஃபீஸர் வருவாங்க, அதனால ஃபியூன் முதல்ல வருவான். ஐயா வந்திருக்காருமா. எந்த ஐயாடான்னு? டிசிடிஓ வந்திருக்காருமா. யார் வந்திருக்காரு? எப்படின்னுவான். என்ன சொல்லுவான்? இப்போ ஒரு 200 ரூபா கொடுத்துட்டா அவர் போயிடுவார், இல்லைங்க வந்து உனக்கு பில்லை போட்டு போயிடுவார். விளங்குதா? அதே போன்று மனிதர்கள் என்ன நினச்சாங்க? தவறாக நினச்சாங்க. அவன் எப்படியா இன்றைக்கி ஆண்டவரை பார்க்கணும் என்று சொல்லி ஆவலோடு வாஞ்சியோடு தாகத்தில் எங்கே ஏறிட்டான்? ஒரு பெரிய ஆஃபீஸர் மரத்து மேலே ஏறுவானாங்க. ஒரு பெரிய அதிகாரி, உயர் அதிகாரி, சாதாரண நாள் கிடையாது. அவன் பணக்காரர், பெரிய ஐஸ்வர்யவான். கொஞ்சம் கூட என்ன செய்யல, அவன் என்ன எல்லாம் வெக்கத்தெல்லாம் பார்க்கல. அவன் தன்னால் நினச்சிட்டான், மரத்தில் ஏறி உட்காந்துட்டான். காட்டாங்க, அது முள்ளு. என்ன மரங்க? முள்ளு மரம். அப்போ கூட அவன் கிச்சாலும் சரி, என்ன பண்ண, இன்றைக்கி இந்த ஏசனார் பார்க்கணியா அப்படி எங்கே ஏறிட்டா? மேலே ஏறி கிடக்கு. எத்தனையோ இருக்காங்க, திரளான மக்கள் கூட இருக்காங்க. ஆனால் இருதயத்தை ஆண்டவர் கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. உண்மையாகவே என்னை தேடுறான், உண்மையாகவே என் மேலும் சேர்க்கிறான், தேடுறான். ஆண்டவர் அறிந்து
மேலே அங்கே மரத்து மேலே ஏறி கிடக்கிறான். அந்த வழியில் கர்த்தர் கிட்டத்தில் வந்தார். அவனை பார்த்து கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாரு அவனை பார்த்து? சகையு, சீக்கிரமாக இறங்க வேணும், இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்கணுப்பா. அல்லேலூயா. ஏசு எதுக்கு தான் வந்தார்? பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கி உன் வீட்டில் தங்கணும், சீக்கிரம் வாப்பா நீ ஆண்டவர் கூப்பிட்டார். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க அவனுக்கு, எவ்வளோ மறைச்சு போகிற கூட்டத்தில் அவனுக்கு இடம் கிடைக்கல. குள்ளனா இருக்கான், குதிச்சு பார்க்க முடியல. ஒரு பிளான் பண்ணா, மேலே ஏறிட்டான். கர்த்தர் அவனை கண்டு கொண்டார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றினார். தொடர்ந்து வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே இறங்கி வா, தங்க வேண்டும், ஈக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோட அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவன் பாவியான மனுஷன் அல்லவா, என்ன செய்றாங்க ஜனங்க? முறுமுறுக்கிறாங்க. அவனை தவறான எண்ணம் கிடைச்சிருந்தாங்க. அவன் ஒரு தவறான எண்ணம். ஏன்னா இவன் லஞ்சத்தை வாங்கி வச்சிருக்கான், பணத்தை சேர்த்து வச்சிருக்கான், எல்லாமே லஞ்சம் தான் வாங்கியிருக்கான். ஆனால் தான் பணக்காரனாக சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க? தவறான யோசனை பண்ண. ஆண்டவர் என்ன சொன்னார்? முதல்ல இவனை கொடுத்து சாட்சி கொடு. ஐஸ்வர்யவான், அவன் பெரிய பணக்காரனை ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஆனால் உலகம் என்ன சொல்லுது? உலக மக்கள் என்ன சொல்கிறாங்க? பாவியான மனுஷன், லஞ்ச படத்தெல்லாம் சேர்த்து வச்சாரு. இவங்க தவறான எண்ணம் கொடு. இந்த பாவி விட்டு தாண்டா ஏசனார் போகிறான். பாவியை ரட்சிக்கத்தான் வந்தார், நம்மளை ரட்சிக்கத்தானே வந்தார். ஜனங்கள் தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள். அப்படித்தானையா? இந்த டேவிட் பாஸ்டர் எங்கேயோ தெரில, இப்படி நாட்டிலேருந்து இதெல்லாம் வாங்கி கொண்டு கட்டிட்டாரியா, ஏசிகிசெல்லாம் போட்டிருக்காரியா. அல்லேலூயா. ஜனங்களுடைய தவறான எண்ணங்கள் உள்ளே வந்தால் தான் தெரியும். எவ்வளோ பாடுபட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ கண்ணீர் வடித்து, இதில் ஒவ்வொரு செங்கலும் கண்ணீர் வடித்து கட்டப்பட்டதுங்க. ஊழி என்பது சாதாரண காரியங்கள். எத்தனை ஆண்டுகளாக ஊழிஞ்சாங்க தெரியுமா ஐயா? அல்லேலூயா. ஆகவே தவறான எண்ணம் கொண்டபடினாலே கர்த்தர் சொன்னார், அவனே உள்ள உடஞ்சுன்னு சொல்கிறான் பாருங்க. என்ன சொல்கிறான் பாருங்க, வாசிங்க. ஆண்டவரே என் ஆசிகளை பாதி நினைச்சேன். அப்போ இதுவரைக்கும் ஏழைக்கு கொடுக்கவே இல்லை. பணம் இருந்தது, வசதி இருந்தது, யாருக்கும் என்ன செய்யலாம உதவி செய்யலை. அல்லேலூயா. லஞ்சம் வாங்கலை, பணம் இருந்தது, வசதி இருந்தது, எந்த ஏழைக்கு இறங்கலைங்க. ஆனால் இப்போ கர்த்தரை சந்தித்த உடனே அவன் மனம் மாறுது. அவனுடைய பிரச்சனை இறங்கின உடனே மனம் மாறிடுச்சு. ஆண்டவரே என் ஆசில் பாதி யாருக்கு கொடுக்குறேன்? ஏழை கொடுத்துட்றேன்யா. அப்புறம் என்ன சொல்கிறான்? நான் ஒருவனத்தில் ஏதாயிலும் வாங்கிறது உண்டானால், அநியாயமாய் வாங்கிறது உண்டானால், நாலத்தனையாக கொடுத்துறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ண. அல்லேலூயா. அப்படி அவன் லஞ்சம் வாங்கினானா? தவறாக பிரசவம் பண்ணுறாங்க நிறைய பேர். ஆவியில் பிரசவம் பண்ணணும், ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அந்த வார்த்தை கவனிக்கணும். வாங்கிறது உண்டானால், அப்படி நான் வாங்கலை, நான் வாங்கிறது உண்டான நாளத்தினே கொடுத்துருன்னு சொன்னேன். உடனே ஆண்டு என்ன சொன்னார்? நீ வாங்கலாம் கொடுறான்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறான். அல்ல கைத்தட்டி கதமைப்படுத்த. அல்ல ஆண்டவரை சாட்சி கொடுத்தாரு, தெய்வம் சாட்சி கொடுக்கிறார். இவன் யாரு? எத்தனை பேர் வந்து கொடுத்தல இருந்தான், சுற்றி இருந்தாங்க, ஏராள மக்கள் இருந்தாங்க. யாரை கொடுத்த ஆண்டவர் சாட்சி கொடுக்கல. இப்படி இதயத்தை ஆண்டவர் பார்த்தார், இப்படி வாஞ்சி ஆண்டவர் பார்த்தார், இப்படி தாகத்தை ஆண்டவர் பார்த்தார், விருப்பத்தை ஆண்டவர் பார்த்தார். எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்தான். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆண்டவர் காண்பித்தார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பவன் பெற்றுக்கொண்டார். அடுத்த வசனத்தை வாசிங்க. இழந்து போனதை தேடவும். ஹல்லேலூயா. ஏசு எதுக்கு இங்கே வந்தார்? நாம் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறோம் அதையெல்லாம் மறுபடியும் கொடுப்பதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக, வருத்தத்தை மாற்ற, வறுமைகளை மாற்ற, வியாதிகளை போக்க தான் இயேசு இந்த உலகு கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அதான் பிலாத்துட்ட ஆண்டு வச்சு, நான் சத்தியவான் எவனோ என் சத்தத்தை காப்பாடான்னார். ஹல்லேலூயா. யாருடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை சத்தியவான்களாய் மாறிவிடுவார்கள். நம்ம ஆண்டுடைய வார்த்தை கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் நேரம்தான், 8:00 ஐயா முடிக்க சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. நாளைக்கு சீக்கிரமாக வாங்க. ஆண்டவர் வேறு வார்த்தைகளை வைத்திருக்கிறார், உங்களை விடுவிக்கக்கூடிய வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அநேகரை ஆண்டவர் விடுதலை ஆக்கப் போகிறார். இந்த 3 நாட்கள் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார், கிரியையை செய்ய போகிறார். இன்று அங்கே ஜெபிச்சுட்டு இருக்க ஒரு கூட்டம் அங்கே செய்கிறாங்க. ஆண்டவரே தாசனை பயன்படுத்தும், ஊழியக்காரனை பயன்படுத்தும், நீர்முடைய வார்த்தையை அனுப்பும். கட்டுக்கதையே பேசக்கூடாது,
அல்லேலூயா. சத்தியத்தை தான் அறிக்கணும். சத்தியத்தை அறிந்தால் ஜனங்க என்ன செய்வாங்க? விடுதலை ஆகிடுவாங்க. ஆக இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் விடுதலை ஆக்கப்படுவோம், சமாதான சந்தோஷம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே 2 மனிதர்களை பார்த்தோம். யாரை பார்த்தோம்? 2 மனிதரை பார்த்தோம். காணாமல் போனவன், அல்லேலூயா, தகப்பட்டு தூரம் போனவன், தகப்பனை தேடி வந்தான், மறுபடியும் இழந்து போனவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இந்த சகைக்கு ரட்சிப்பு என்னன்னே தெரியாது. கோடிக்கணக்கான பணம் இருந்தது, ஏராளமான வசதிகள் இருந்தது, உயர்ந்த பதவி, ஆனால் வாழ்க்கை நிம்மதி இல்லை, சமாதானம் சந்தோஷம் இல்லை. இவர் எப்படிப்பட்டவர் என்று அவர் பார்க்கறதுக்கு வகை தேடினான். மரத்தில் ஏறினா அவன் பேரை சொல்லி கூப்பிட்டார். அல்லேலூயா. சகையு வாப்பா, உன் இதயத்தை நான் பார்த்துட்டேன், வாஞ்சியை நான் பார்த்துட்டேன், எப்படியாவது தெய்வத்தை காண ஓடி வந்தால உன் வீட்டுக்கு ரட்சிப்படா. அல்லேலூயா. ஜனங்கள் தவறாக பேசுவாங்க, அதை நம்ம கவனிக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை குறித்து என்ன பேசுகிறார், உங்களை குறித்த மனுஷங்க என்னென்னா பேசலாம், கேலி பண்ணுவான், பரியாசம் பண்ணுவான், அதெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் என்ன சொன்னார்? பாவிகளை ரட்சிக்கத்தான், உங்களை ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். என் வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் பல போராட்டத்தோடு இருக்கிறீங்க, பல பிரச்சனையோடு கூட இருக்கீங்க, பல பலகீனத்தோடு இருக்கிறீங்க. இதையெல்லாம் ஆண்டவர் ராத்திரிலே கிரியை செய்ய போகிறார். உள்ளத்தின் பாரங்கள், வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கு. உங்களுடைய வேதனை ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு தெரியாதுங்க. இந்த உள்ளத்தில் என்ன இருக்குன்னு ஆவியானவருக்கு தெரியும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். அலையுடைய பலங்கள் இந்த ராத்திரிலே மாறப்போகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்பட்டு இருக்கிறார். இந்த வார்த்தை நம்மை தேடி வந்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. ஆண்டவரே, யாராவது தூரம் போயிருக்கீங்களா? ஆண்டவருடைய தூரம் போயிருக்கீங்களா? சரியானபடி ஆராய்ச்சிக்கு வராதபடி தூரமாக இருக்கீங்களா? ஆண்டவர்கள் வருந்தி கூப்பிடுங்க. வருத்தப்பட்டு பாரும் சுமர்க்கிறவர்கள் எல்லோரையும் அடுத்துல வாங்க, நான் உங்களை இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறேன். ஓரிபா ஹந்தர சங்கரபா ஓரிபா கரபா. அநேகர் பலகீனத்தோடு இருக்கிறீங்க. ராத்திரி கர்த்தர் உங்களை தொட போகிறார். ஓரிபா லபா ரிக்கபா சந்தரபா லபலபா ஓரிமனா தீரபா லங்கரபா லபா. ராத்திரிலே கர்த்தருடைய வல்லமை தொட போகிறார். நெஞ்சு பலகீனத்தோடு இருக்கீங்க ஒரு சகோதரர், நெஞ்சு பலகீனத்தோடு வந்திருக்கேன். அடிக்கடி நெஞ்சு வலி, பயப்படுறீங்க, ஏதோ ஆகிடுமோ, அட்டாக் வந்துடுமோ என்றெல்லாம் வேதனையோடு இருக்கீங்க. இந்த ராத்திரி அது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அது ஒரு சாத்தானுடைய கிரியை. உன்னை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான், உன்னை பயங்காட்டி கொண்டு இருக்கிறான். இந்த ராத்திரி இந்த ஆவியின் வல்லமையை கர்த்தர் அழிக்க போகிறார். இயேசு என்ற நாமத்தினால் பொல்லாத வியாதியே, இந்த மகனை பயமுறுத்தி கொண்டிருக்க ஆவியே, நெஞ்சு வலியை உருவாக்கி கொண்டிருக்க ஆவியே, பயமுறுத்துற ஆவியே, வேதனைப்படுத்துற ஆவியே, நஸ்ரீனா இயேசு நாமத்தில் வெளியேறி புறப்பட்டு பா என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நேம் ஆஃப் ஜீசஸ். இப்பொழுதே குணமடைவார்களா? இந்த சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படுவதாக, இந்த சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படுவதா, ராத்திரிலே கர்த்தருடைய வல்லமை தொடுவதா. ஓ, இந்த நெஞ்சை விட்டு வெளியேறு. பயமுறுத்துற ஆவியே, வேதனைப்படுத்துற ஆவியே, துன்பப்படுத்துற ஆவியே, கர்த்தர் உன்னை கட்டிந்து கொள்ளுகிறார். இக்க சக்கர தூரபலரப ரீமனதுடரபல ஓரிபக்கரபல. வயிற்று பிரச்சனை, ஒரு சகோதரி அடிக்கடி வயிற்றுக்குள்ள பிரச்சனை, அடிக்கடி பிரச்சனை. அது பில்லி சனிக்கட்டுடைய ஆவி. உங்களுக்கு ரோமாய் செய்யப்பட்ட பல பில்லி சனித்த மந்திரத்தினால அடிக்கடி உங்கள் வயிற்றில் சில கோளாறுகள், அடிக்கடி வயிற்றில் பிரச்சனைகள். அல்சலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை, அல்சர் அல்ல, சாத்தான் கொடுத்த ஒரு வியாதி. குடும்பத்தில் பல போராட்டம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. இன்று அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுங்க. ராத்திரிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வியாதியை குணமாக்க போகிறார். இந்த சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்க போகிறார். இந்த கிரிகளை இந்த ராத்திரி அழிக்க போகிறார். கை தட்டிக்கு அதை பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் வயிற்றோட்டு வெளியேறு. பில்லி சினித்தின் ஆவியே, மந்திரத்தின் ஆவியே, இந்த குடும்பத்தை அடக்களிக்கிற ஆவியே, வேதனைப்படுத்துகிற ஆவியே, வறுமை உண்டு பண்ற ஆவியே, கருத்தத்தும் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி கட்டளையிடுகிறோம். என்னேமாப்பா, எல்லா சாத்தானுடைய ஆதிக்கத்தை அடித்து கிரியை செய்கிறார். ஒரு சகோதரி ஊர் அக்காபா சந்தர், நீ படிக்க போகணும்னு நினைக்கின்ற பொழுதுதான் தலைவலி வந்துடும். உன்னை படிக்க விட மாட்டான் பிசா. அடிக்கடி தலைவலி, படிக்க போனாலே தலைபார், தலைவலி வந்துடுறது. ராத்திரியில் கர்த்தர் உன்னை குணமாக்க போகிறார். இந்த தலைவலி இன்றோடு மறைய போகிறார். உன் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். யாராக இருந்தாலும் ஆண்டவரை என்னை குணமாக்கும் என்று சொல்லி தலைமையில கரத்தை வைங்க. ஆண்டவரே, என் தலைவாரத்தை எடுத்து போடுயா,
என் தலைவலி எடுத்து போடுவீராக. நான் தாங்க முடியல ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சாத்தானுடைய வல்லமை இந்த ராத்திரி ஒடிந்து போவதாக. கெட்ட கனவுகளை உண்டு பண்ற ஆவியே, பயத்தை உண்டு பண்ற ஆவியே, அநேக குடும்பத்தை வேதனைப்படுத்திக் கொண்ட ஆவியே, வெளியேறிய இயேசு நாமத்தினால் ராத்திரி கட்டுகள் தெரிப்புண்டு போவதாக. பில்லி சுரத்தில் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. தலை பாரங்கள் மறைவதாக. தலை பாரங்கள் மறைவதாக. வேதனைகள் மாறுவதாக. சஞ்சலம் தைப்பு ஓடி போவதாக. நசரேனா இயேசு என்ற நாமத்தில் கட்டளையிடுகிறோம். நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். இணைந்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் என்னென்ன பலவீனங்களோ, என்னென்ன வியாதிகளோ ராத்திரை குணமடைவதாக. காவியான தெய்வம் கிரியை செய்வீராக. தழும்புகளினால் குணமானீர்கள். அநேகரை தொட்டு கொண்டு இருக்கிறார். கை தட்டிக்க மைப்படுங்க. தழும்புல கரம் அநேகரை தொடுகிறார். அநேகருடைய பலகீனங்களை மாற்றிக் கொண்டு இருக்கிறார். உன் பலகீனங்கள் மாறுகிறது சகோதரி. உன் பலகீனம் மாறுகிறது. உன் பலகீனம் மாறுகிறது. உனக்கு என்ன பலகீனத்தோடு வந்தாயோ உன் பலகீனம் மாறி கர்த்தர் ராத்திரி சுகமாக்குகிறார். சுகமாக்குகிறார். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தின் ஆவியை தருகிறார். ஐயோ எனக்கு அந்த பாடம் புரியல, இந்த பாடம் எனக்கு புரியவே இல்லை. ஓ ரபக்கர சந்தரபா. வரும் நாட்களிலே ஆண்டவர் பாடங்களுக்கு புரிய பண்ண போகிறார். உன் படிப்பை மட்டுப்படுத்துகிற ஆவிகளை கர்த்தர் வெளியேற்றுகிறார். ஓ ரிபக்கரபலபா, ஓ ரிபக்கந்தரபலபதியாரபா. இயேசு என்ற நாமத்தினாலே ஞாபகசக்தி ஆவி இறங்குகிற, மறதி மாறுகிற அநேகருடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்தின் ஆவியை தாரும். ஞானத்தின் ஆவியை ஊற்றும். நல்ல படிக்கட்டும் பிள்ளைகள். தேவ பிள்ளைகள் படித்து முன்னேறட்டும். அப்படியே கர்த்தர் ஜனங்களை தொடுகிறதுக்காக நன்றி. கைத்தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. அவர் செய்து கொண்டிருக்கிற கிரியைகளுக்காக, விடுதலைக்காக கர்த்தர் மகிமைப்படுத்து. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இயேசு என்ற நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். யாராருக்கு என்னென்ன பிரச்சனை தேவ சமூகத்தில் சொல்லி ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த முதல் நாள் கூட்டத்தில் அநேகரை தொட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வெளியே இருக்கிறவங்களாம் உள்ளவர் சொல்லுமா. ஒரு பாடல் பாடும் பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுத்து நாம் ஆராதிப்போம். இம்மான் முன்னாடி வந்து ஒரு பாட்டு பாடும். கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. அமிக்கு குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவாம். நீ அளந்து கொடுக்க அளவெதுவோ அதன்படி தருவாம். அறிந்திடாத எட்டாத பெரு காரியம் செய்வாம். நீ அறிந்திடாத எட்டாத பெரு காரியம் செய்வாம். கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததோ தருவார் நித்திய தேவனே. கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததோ தருவார் நித்திய தேவனே. அமிக்கு குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவார். அமிக்கு குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவார். நீ அளந்து கொடுக்க அளவெதுவோடும்படி தருவார். நீ அறிந்திடாத எட்டாத பெரு காரியம் செய்வார். நீ அறிந்திடாத எட்டாத பெரு காரியம் செய்வார். கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததோ தருவார் நித்திய தேவனே. கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததோ தருவார் நித்திய தேவனே.
பறவைகளை பார், அவை விதைப்பதும் இல்லை, அறுத்ததை எல்லாம் கள்ள சேர்ப்பதும் இல்லை. பறவைகளை பார், அவை விதைப்பதும் இல்லை, அறுத்ததை எல்லாம் கள்ள சேர்ப்பதும் இல்லை. பசியோடு பறந்த பறவை பார்த்ததில்லையே, பிழை பூட்டும் பரமன் இயேசு துணை இருக்கையிலே. பசியோடு பறந்த பறவை பார்த்ததில்லையே, பிழை பூட்டும் பரமன் இயேசு துணை இருக்கையிலே. பிழை பூட்டும் பரமன் இயேசு துணை இருக்கையிலே. கேட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததோ தருவார் நித்திய தேவனே. கேட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததோ தருவார் நித்திய தேவனே. மலர்களை பார், அவை உழைப்பதுமில்லை, தம் உடைகளுக்காக அவை மூப்பதுமில்லை. வண்ண மலர்களை பார், அவை உழைப்பதுமில்லை, தம் உடைகளுக்காக அவை மூப்பதுமில்லை. அவை போல அழகு மேனி நமக்கில்லையே, சாலமோனோ அது போல அணிந்ததில்லையே. அவை போல அழகு மேனி நமக்கில்லையே, சாலமோனோ அது போல அணிந்ததில்லையே. சாலமோனோ அது போல அணிந்ததில்லையே. கேட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததோ தருவார் நித்திய தேவனே. கேட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததோ தருவார் நித்திய தேவனே. கவலையினாலே முழங்கூடுவதுண்டோ, விசாரத்தினாலே பொருள் அசைவது உண்டோ. கவலையினாலே முழங்கூடுவதுண்டோ, விசாரத்தினாலே பொருள் அசைவது உண்டோ. ஆகார காட்டில் நம்ம ஜீவன் உயர்ந்தது, ஆடைகளை காட்டில் நம்ம உடல் சிறந்தது. ஆகார காட்டில் நம்ம ஜீவன் உயர்ந்தது, ஆடைகளை காட்டில் நம்ம உடல் சிறந்தது. ஆடைகளை காட்டில் நம்ம உடல் சிறந்தது. கேட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததோ தருவார் நித்திய தேவனே. கேட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே,